வணக்கம் என் அன்பு தமிழ் சொந்தங்களே. நான் ஒரு பாடல் ஒன்றை சொல்லியிருந்தேன், செய்யுள் ஒன்றை சொல்லியிருந்தேன். அந்த வெண்பாப்பை சொல்லிய பொழுது பலரும் என்னிடம் பல மாதிரியாக கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த பாடல் என்னவென்றால், திண்ணம் இரண்டுள்ளே சிக்க வடக்காமல் பெண்ணின் பால் ஒன்றை பெருக்காமல் உண்ணுங்கால் நீர் கருக்கி மோர் பெருக்கி நெய் உருக்கி உண்பவர்தம் பேருரைக்கின் போமே பெணி பாலுண்போம் எண்ணெய் பெறின் வெந்நீர் குளிப்போம் பகற்புணரோம் பகற்றுயிலோம் பயோதரம் மூத்த ஏழஞ்சே குழலியரோடு இளவையிலும் இரும்போம் இரண்டடக்கோம் ஒன்றை விடோம் இடது கையில் படுப்போம் மூலஞ்சே கரிநுகரோம் மூத்த தயிர் உண்போம் முதல் நாளில் சமைத்த கறி அமுதனினும் மருந்தோம் ஞானந்தான் வந்திடினும் பசித்தொழிய உண்ணோம் நம்மளாக்கிங் ஏது கவி நாம் இருக்கும் இடத்தே. இந்த பாடல் ஒரு சிறிய பாடல் தான். இந்த பாடல் கொஞ்சம் தான் பாடியிருக்கேன். சித்தருடைய பாடல் நோயணுகா விதிங்கிற நிறைய இருக்குது. அதில் கொஞ்சம் தான் அவங்கள சொல்லியிருக்க இந்த விஷயம். இந்த நோயணுகா விதியில் இப்போ பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேர் கேட்குற, சார் என்ன பாடலாக பாடிட்டு போயிட்டீங்க, வேறு ஒன்றும் கேட்க மாட்டேங்கிறீங்க, சொல்ல புரியலையே உங்களுக்கு, தமிழ் பாடலாக வேறு பாடிட்டீங்களே, செய்யலாக பாடிட்டீங்களே, நீங்கள் தான் சார் பாடினீங்க, உங்களுக்கு தான் சார் புரியும், எங்களுக்கெல்லாம் என்ன சார் தெரியும் அப்படின்னு யார் கேட்குறது? நம்மளுடைய தமிழ் மக்கள் தான் கேட்குறாங்க. நான் பாடினது தமிழில் தான் பாடினேன், வேறு ஒன்றும் வேறு எந்த லாங்குவேஜ்லையும் பாடலையே, வேறு எந்த மொழியிலையும் பாடலையே, பேசலையே, தமிழ் தான் பாடினேன். அப்போ எந்த அளவுக்கு நம்மளுடைய மக்கள் நம்மளுடைய தமிழை மறந்துருக்காங்க, நம்மளுடைய தமிழில் உள்ள அற்புதமான பொக்கிஷத்தை எப்படி மறந்துருக்காங்கன்னு இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த சொல்லக்கூடிய விஷயங்கள் பல நம்ம நடந்தோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு நோயே வராது. நோய் வர்றதுக்கு முக்கியமான காரணமே என்னங்கிறத பற்றி அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ நோயே வராமல் இருக்கும்னா அப்படின்னா இதில் எப்படி நோய் வராமல் இருக்குங்க எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், ஆரம்பிச்சத்தில் ரொம்ப கேட்குது. வராமல் இருக்க காரணம் என்னன்னு சொல்லணும்னா, நம்மளோட நோயை வராமல் இருக்கிறதுக்கான முக்கியமாக காரணமே நம்ம நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்ம நடந்துக்கிட்டு நல்லபடி நடந்துக்கிட்டு சொன்னால் நோய் நமக்கு தான் வராது. அப்போ திண்ணம் இரண்டுள்ளே சிக்க அடக்காமல் சொன்னால், அதாவது யூரின் வந்தால் ஒன்றுக்கு வந்தால் போயிடணும். சிக்க வைக்கிறது என்ன? மலச்சிக்கல் வராமல். அப்போ சிக்கக்கூடாது, அடக்கக்கூடாது. ஆத்திரத்தை அடக்கினாலும் மூத்திரத்தை அடக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. அதாவது சிறுநீரை அடக்கக்கூடாது. சிறுநீரை அடக்கிறதுனால என்னென்ன நோய்கள்லாம் வரும் அப்படிங்கிறத அன்றைக்கி தெரியும். உங்கள் மக்களுக்கு எவ்வளோ பேருக்கு கல் வச்சுருக்கு, எவ்வளோ பேருக்கு பிரச்சனை உண்டாயிருக்கு, அத்தனை பேருக்கு என்னென்னலாம் உண்டாலும், யாராருக்கெல்லாம் கல் வச்சுருக்கோ அதெல்லாம் காரணம் என்னங்கிறது நிச்சயமாக அவங்களுக்கு தெரிஞ்சிருப்பாங்க. அடக்கக்கூடாதுங்கிறது சிக்க அடக்காமல் சிறுநீரை சிக்க வைக்கக்கூடாது. மலச்சிக்கல் வரக்கூடாது. மலச்சிக்கல் வரலன்னு சொன்னால் எந்த சிக்கலுமே இல்லை. The constipation is the main reason for all diseases. மூலம்னு சொல்லிடும். மூலம்னு வந்துன்னா மொத்த நோய் நம்மக்கிட்ட வந்துடும். இப்போ மூளை மட்டும் நம்மக்கிட்ட வரக்கூடாது. இப்போ மூளை வராமல் பார்க்கணும்னு சொல்லி மலச்சிக்கல் இல்லாமல் நடந்துக்கணும். மலச்சிக்கல் தான் எல்லா சிக்கலுக்குமே காரணம் சொல்லுவாங்க. நோயில் முக்கியமாக எல்லா நோய் வரதுக்கு முக்கியமான காரணம் மலச்சிக்கல். அதைத்தான் இந்த பாருங்க, எவ்வளோ பெரிய நம்ம தமிழர்கள் எவ்வளோ அறிவாளிகள், எவ்வளோ மாபெரும் அறிஞர்கள். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? திண்ணம் இரண்டுள்ளே சிக்க அடக்காமல். மலச்சிக்கல் வரக்கூடாது, சிறுநீர் அடக்கக்கூடாது. அதாவது கழிவுகளை வெளியேற்றாமல் இருக்கிறதுனால தான் நமக்கு நோய்க்கு முக்கியமான காரணங்களை இந்த செய்யுளில் எடுத்த உடனே சொல்லியிருக்காங்க. இந்த சித்தர்கள் இல்லை, எல்லா சித்தர்களும் அதைத்தான் சொல்லியிருக்காங்க. திண்ணம் இரண்டுள்ளே சிக்க அடக்காமல் பெண்ணின் பால் ஒன்றை பெருக்காமல். இது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். உண்ணுங்கால், நீங்கள் சாப்பிட்டா உண்ணுங்கால் நீர் கருக்கி தண்ணியை சுட வச்சுக்கோங்க. நீர் கருக்கி மோர் பெருக்கி நிறைய மோர் சேர்த்துக்குங்க. நெய் உருக்கி, நெய்யை கொஞ்சம் உருக்கி சாப்பாட்டில் அவசியமாக டெய்லி ஊற்றிக்குங்க. நெய் உருக்கி உண்பவர், அப்படி சாப்பிடக்கூடியங்க எவராக இருந்தாலும் உண்பவர் பேருரைக்கின், அவர் பேரை கேட்டாவே நோய் அவர் பக்கத்தில் வராது. இதைத்தான் சொல்லியிருக்காங்க. பால் உண்போம், நல்லா பால் குடிப்போம். பால் கிட்ட சொல்லுவாங்க, பால் குடிக்காதங்கிறாங்க. எந்த பாலை குடிக்கிறான்னு சொல்கிறாங்க? இயற்கை இல்லாத செயற்கையாக செஞ்ச பால் தான் குடிக்கிறாங்க. பசுமாட்டிலேருந்து வரக்கூடிய பால் மாதிரி அருமையான பால், அற்புதமான பால் பண்ணல. பால் குடிக்காத நிறைய பேர் எனக்கு அட்வர்டைஸ்மெண்ட் நிறையா இருக்குது. ஆனால் நல்ல பால், பசுவின் பாலை குடிக்கிற காரணம் ஒரு நல்ல ஒரு அருமையான சத்துள்ள பொருள் நமக்கு கிடைக்க விடுறதில்லை. இதை பற்றி பேசினா பெரிய ஆர்குமெண்ட்டே வரும். நிறைய பேர் இருக்காங்க பால் குடிக்காதீங்கன்னு.
இப்போ நம்ம ஆர்குமெண்ட் பண்ணலாம், இறைவனே சொல்கிறான், நான் உங்களுக்கு நல்ல பாலை நான் உங்களுக்கு தரலையா, மேலே சாணம், இந்த பக்கத்தில் சிறுநீர், அதுக்கு கீழே உங்களுக்கு நான் பசுமையான சுவையான பாலை நான் கொடுக்கலையா அப்படின்னு இறைவன் கேட்கக்கூடிய கேள்விகள் அந்த மாதிரி இருக்குது. இப்போ யார் கொடுக்கா? இறைவன் தான் கொடுக்குறான். அதை மறுத்து செய்து மனிதன் மறுக்கிறான். இதுதான் உண்மையான விஷயம். அப்போது உண்மை என்ன? பால் உண்போம், எண்ணெய் பேரின் வெந்நீர் குளிப்போம். எண்ணெய் தேய்ச்சா சுடுதலில் தான் குளிக்கணும். சில பட்சத்தில் குளிக்கிறாங்க இல்லையா? எண்ணெய் பேரின் வெந்நீர் குளிப்போம். எண்ணெய் தேய்ச்சிட்டோம், உடனே தேய்ச்சிட்டோம்னாக்க என்ன செய்யணும்? சுடுதலில் தான் குளிக்கணும். இந்த எண்ணெய் தேய்க்கிறதே தப்புன்னு சில பேர் பேசுகிறாங்க, எண்ணெயே வேணான்னு சில பேர் பேசுகிறாங்க. எவ்வளோ பெரிய மெடிக்கலில் இன்றைக்கி பேசக்கூடிய மக்களாக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுலாம் சும்மா ஒரு ஹம்பக், அதான் தேவையில்லாத வேணும்னு சொல்கிறாங்க. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பல வகையான பயன்கள், நன்மைகள், எல்லா நோய் எப்படி தூரடிக்கிறோம் அப்படிங்கிறது எதில் இருக்குது? அந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுல இருக்குது. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனால நமக்கு என்ன உடம்புல அதாவது நோய்கள் வராமல் இருக்கிறதுக்கான அளவே இருக்கும். எப்படின்னு சொன்னால் அப்புறம் அதுக்கு 1 மணி நேரம் வேஸ்ட் பண்ணணும். ஆனால் ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு தான் நான் தர்றேன் உங்களுக்கு. எண்ணெய் பெரின் வெந்நீர் குளிப்போம், பகற் புணரோம் பகற்றுகிறோம். பகலில் புணரோம் வேண்டியதில்லை அப்படின்ட்டாங்க. பகற்றுகிறோம், பகலில் தூங்காதீங்க. பகலில் தூங்குறதுனால என்ன வரும் அப்படின்னா அதுக்கு நாம் கொஞ்சம் நிறைய பேச வேண்டும், விளக்கம் பேசுவோம். பகற்றுகிறோம் தூங்கவும் கூடாது, அதனால் என்ன பிரச்சனை தெரியிருக்கு, அதுக்கு 1 மணி நேரம் பேசணும். பகற்றுகிறோம் பகற்புணரோம் பயோதரம மூத்த 7 அஞ்சேல் குளறியோ இளவயிலும் விரும்புவோம். இதையும் நான் உங்களை விளக்கமாக தான் சொல்ல வேண்டியிருக்கும். இள வெயிலில் படிச்சுன்னா காலை வெயிலில் காலை வெயில் பித்தம், மாலை வெயில் ரத்தம்னா காலை வெயிலில் போகாதீங்க. அப்போ காலை வெயில் பித்தம், மாலை வெயில் ரத்தம். மாலை நேரத்தில் தான் ஓடி விளையாடுறதா அப்போ என்ன செய்யணும்? அப்போ தான் நமக்கு விட்டமின் டி ஆகுது. இன்றைக்கி நிறைய சொல்கிறாங்க விட்டமின் டி தயார் பண்ணுன்னு. இதை பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி நம்மளுடைய சித்தர்கள் நம்மளோட சொல்லிட்டு போயிருக்காங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை நான் உங்களுக்கு இன்னும் தெரியப்படுத்துகிறேன். நன்றி, வணக்கம்.